அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கைகேயியாக பேச போகிறேன். மண்டரே, நீ சொல்வதெல்லாம் உண்மைதானா? ராமன் அரசனானால் என் மகன் பரதன் வெறும் வேலைக்காரனாக ஆகிவிடுவானா? ஆமா, நீ சொன்னது சரிதான். நான் ராமன் மீது வைத்திருக்கும் பாசம் என் மகனின் எதிர்காலத்தை மறைத்து விட்டது. இப்போது புரிகிறது மன்னரே, என் மகன் தான் நாட்டை ஆள வேண்டும். கவலைப்படாதே, மன்னர் வருகிறார். நீ ஞாபகப்படுத்திய அந்த இருவர்களை நான் மன்னரிடம் கேட்கிறேன். வாருங்கள் மன்னரே, வாருங்கள். உங்கள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். இப்போதே சொல்லிவிடுகிறேன், எனக்கு அந்த 2 வரங்கள் வேண்டும். ஆமாம், தேவாசுர போரில் உங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு நீங்கள் வாக்களித்த அந்த 2 வரங்கள் தான். முதலாவது வரம், என் மகன் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும். 2வது வரம், உங்கள் அன்புக்குரிய மகன் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் புரிய வேண்டும். எழுந்திருங்கள் அரசரே, வெறும் பேச்சை கேட்டு கீழே விழுந்தால் எப்படி? இதோ ராமன் வருகிறான். வா ராமா, வா. உன் தந்தையின் நிலையை பார். அவரால் பேசவே முடியவில்லை. இதோ நான் சொல்கிறேன், கேள். ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆளும். நீ போய் தாழ் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியால் புலிகள் ஆடி 2 நாட்கள் 2 ஆண்டில் திரும்பி வா என்று எம்பினான் அரசன். போராமா போ. நன்றி, வணக்கம்.